டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி கார் வெடித்தது. இதில் 13 பேர் பலியாகினர். 20 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் காரை ஓட்டி வந்தவர் பெயர் டாக்டர் உமர் என்பது சந்தேகிக்கப்பட்டது. அதனை உறுதி செய்வதற்காக DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் கார் ஓட்டி தாக்குதல் நடத்தியது உமர்தான் என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன் பின்னணி குறித்த திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் கடந்த 10ஆம் தேதி இரவு திடீரென்று கார் வெடித்து சிதறியது. மாலை 6:52 மணியளவில் டெல்லி செங்கோட்டை பகுதியில் அமைந்துள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தின் 1வது என்ட்ரன்ஸில் மெதுவாக சென்ற கார் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதில் 2 வீலர்கள், கார்கள், மின்சார வாகனங்கள் என்று மொத்தம் 13 பேர் பலியாகி உள்ளனர். காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களை பிரதமர் மோடி நேற்று சந்தித்து நலம் விசாரித்தார். இது தொடர்பாக டெல்லி போலீசாருடன் NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமையும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இது பயங்கரவாத தாக்குதல் தான் என்று நேற்று மத்திய அரசு உறுதி செய்தது. இந்த தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் சர்வதேச பயங்கரவாதியான மசூத் அசாரின் ஜெய்ஷி பயங்கரவாத அமைப்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் வெடித்து சிதறியது ஹூண்டாய் i20 கார் என்றும் அதனை ஓட்டிச் சென்று தாக்குதல் நடத்தியது ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் உமர் என்பதும் சந்தேகிக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த கார் பலருக்கும் கைமாறி இருந்ததால் கடைசியாக உமர்தான் அதை வாங்கி இருந்தான். இதனால் அவன்தான் தாக்குதலின் பின்னணியில் இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்தனர். அவன் இறந்ததால் அதனை உறுதி செய்ய காரில் சிதறி கிடந்த உடல் பாகங்களை சேகரித்து DNA மாதிரி மூலமாக பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதேபோல உமரின் குடும்பத்தினரிடமும் DNA பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த 2 DNAவும் தற்போது ஒத்துப்போயிருக்கிறது. இதனால் டெல்லி கார் வெடிப்பை நிகழ்த்தியது உமர்தான் என்பதை போலீசார் உறுதி செய்துள்ளனர். இந்த உமர் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டம் கோயில் கிராமத்தை சேர்ந்தவன். இவனது முழு பெயர் உமர் உன் நபி. ஹரியானா மாநிலம் ஃபரீதாபாத்தில் உள்ள அல்ஃபலா மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வந்துள்ளான். இவன் மீது சந்தேகம் எழுந்ததால் உமரின் தாய் ஷஹீமா பானோ, சகோதரர்களான ஆஷிக் மற்றும் ஜாரூர் ஆகியோரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அவர்களிடம் DNAவை சேகரித்து ஒப்பிட்டு பார்த்ததில் உமர்தான் கார் வெடிப்பை நிகழ்த்தியது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உமருக்கும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அடில் முகமது ராதரும் தொடர்பில் இருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இந்த உமரும் அடில் அகமது ராதரும் கூட்டாளிகள்தான். ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் போலீசாரால் அந்த புல்வாமாவைச் சேர்ந்த அடில் அகமது ராதர் கைது செய்யப்பட்டிருக்கிறான். இவன் ஜம்மு காஷ்மீரின் அனந்தாகில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் டாக்டராக பணியாற்றி வந்தான். இவனுக்கும் ஜெய்ஷி முகமது அமைப்புக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அவன் இந்த தகவலை சொன்னதற்கு பிறகுதான் ஜம்மு காஷ்மீர் போலீசார் ஹரியானாவுக்கு சென்றனர். அங்கு உமர் வேலை செய்த அந்த ஃபரீதாபாத் அல்ஃபலா மருத்துவ பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய டாக்டர் முஜாமில் ஷஹீலை கைது செய்தனர். இதனையடுத்து தான் உமர் எஸ்கேப் ஆனதோடு கார் வெடிப்பையும் நிகழ்த்தி இருக்கிறான். உமர் பயன்படுத்திய கார் டெல்லி வெடிப்புக்கு 11 நாட்களுக்கு முன்பாகத்தான் அவன் வாங்கி இருக்கிறான். அடுத்தடுத்து தனது கூட்டாளிகள் போலீசில் சிக்கியதால் உமர் நடுங்கி போனான். கடந்த மாதம் 30ஆம் தேதி முதல் பல்கலைக்கழகத்திற்கு வேலைக்கு செல்லவில்லை. மேலும் கடந்த நவம்பர் 9ஆம் தேதி முதல் அவன் மாயமானான். ஃபரீதாபாத்தில் 2000 கிலோ அமோனியம் நைட்ரேட் சிக்கிய நிலையில்தான் தலைமறைவாகி உள்ளான். அவன் தனது 5 செல்போன்களையும் சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தாஜ் கிராமத்தில் உள்ள சுரங்கத்தில் பதுங்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவன் பாகிஸ்தானின் மசூத் அசாரின் ஜெய்ஷி முகமது அமைப்பின் சார்பில் செயல்பட்டு வந்ததாக கருதப்படுகிறது. முதல் கட்டமாக இந்த கும்பலில் 9 முதல் 10 பேர் வரை செயல்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் 5 முதல் 6 பேர் டாக்டர்கள். இவர்கள் ஒயிட் காலர் பயங்கரவாதிகளாக செயல்பட்டுள்ளனர். தற்போது அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். உமரின் பின்னணியில் ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்புதான் உள்ளது என்பதை உறுதி செய்ய போலீசார் ஹரியானாவின் ஃபரீதாபாத், லக்னோ மற்றும் காஷ்மீரில் கைதானவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கும்பல் டாக்டர் என்பதை வைத்து வெடிபொருட்கள் தயாரிப்பதற்கான ரசாயனங்களையும் வாங்கி பயன்படுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. Subscribe to One India and never miss an update.